இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் ரேஷன் கார்டு. ஏற்கனவே தேக்கி வச்சிருக்கிற பல லட்சம் ரேஷன் கார்டாக மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கும் உடனடியாக ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கான உத்தரவுகளையும் தமிழக அரசு பிறப்பிச்சிருக்கதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு வரக்கூடிய ரேஷன் கார்டு எப்படி அப்படின்றது தெரியாம நம்ம மக்கள், அதாவது ஏழையா இருப்பாங்க, அவங்களுக்கு வசதியான ரேஷன் கார்டு கிடைக்கும், வசதியா இருக்கிறவங்களுக்கு ஏழைகளுக்கான ரேஷன் கார்டு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அந்த கேட்டகரிஸ் ரேஷன் கார்டில் என்னென்ன மாதிரியான வகைகள் இருக்கு, எந்த மாதிரியான ரேஷன் கார்டு இருந்தால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த சீக்வன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா AAY, அதாவது அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் கார்டு தான். இந்த கார்டு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் ஃபுல்லுமே புழக்கத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டிலையும் அந்த கார்டு வந்து AAY அப்படின்ற கேட்டகரியிலேயே இருக்கு. இந்த கார்டுடைய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா, அதில் மேலே வந்துட்டு AAY அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா, அந்த லெட்டர்ஸ் அந்த மூணு லெட்டரும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அதாவது மிகவும் ஏழை அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வாரீங்க அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நாங்களும் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப ஏழையாக இருக்கும், பரம ஏழையாக இருக்கும், ஆனால் எங்ககிட்ட வேற தான் இருக்குது, இந்த சலுகைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ரேஷன் கார்டை மாவட்ட வழங்கல் அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுத்து மாற்றிக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த AAY ரேஷன் கார்டை பொறுத்தவரை என்ன தகுதிகள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்களா இருக்கணும், அவங்க மிகவும் ஏழையா இருக்கணும், குடும்பங்களா இருக்கலாம், நிலமற்ற விவசாய கூலிகளா இருக்கலாம், சிறு குறு விவசாயிகள், கிராமப்புற கைவினை தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது கைவினை பொருட்கள் செய்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, தினக்கூலிகள், அவங்களுக்கும் வந்துட்டு இந்த ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு தகுதியானவங்க அப்படின்றத சொல்றாங்க. முக்கியமா ஆதரவற்ற விதவைகள், தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களும் அந்த லிஸ்ட்ல வராங்க. 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியவர்களை தலைவராக கொண்ட குடும்பங்களும், பழங்குடியின குடும்பங்கள் எல்லாருமே அந்த லிஸ்ட்ல வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்களுக்கு தான் அந்த AAY அப்படின்ற ரேஷன் கார்டு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. வருமான வரம்பு பார்த்துட்டீங்கன்னா, நிலையான வாழ்வாதாரம் இல்லாத அல்லது வறுமை கோட்டிற்கு மிக கீழ் உள்ள குடும்பங்கள் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக 24,000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத ஒரு ஃபேமிலியாக இருந்தால் தான் அந்த லிஸ்ட்டில் வரலாம் அப்படின்னு பார்த்துட்டா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா யாருமே வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம் இருக்கு. 100 நாள் வேலை திட்டம் ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபான்னு பார்த்துட்டீங்கன்னாலும் அது இப்போ நம்ம கூட்டியிருக்காங்கல்ல, 300 ரூபாய் அந்த மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அப்படி ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு பார்த்தாலும் 100 நாளைக்கு வந்து அது 10,000 ரூபாய் வந்துடுது. இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து 100 நாள் வேலை திட்டம் வந்து 125 நாளாக மாற்றிட்டாங்க. 125 நாளாக மாற்றும் போது என்ன அதில் ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ அவங்களுக்கு சராசரியாக 300 ரூபாய் வருமானம் கிடைக்குது அப்படின்னா 100 நாளைக்கு 30,000 ரூபாய் கிடைச்சிடும். அடுத்து 25 நாளைக்கு 10,000 ரூபாய், 40,000 ரூபாய். அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரம ஏழை, மிகவும் ஏழை லிஸ்ட்டில் கூட வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க 100 நாள் வேலை திட்டம். பொருட்கள் அளவு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அரிசி ஒரு ரேஷன் கார்டுக்கு வந்துட்டு 35 கிலோ அரிசி முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாங்க. இது வந்து இப்போதைக்கு வந்து இனி வரும் காலங்களில் இது நடைமுறை மாறும். ஒரு நபருக்கு வந்துட்டு 7 கிலோ அரிசி அப்படின்ற நடைமுறை மாறலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியே இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை நிலவரம் தெரியல. ஆனா இப்போதைக்கு இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, AAY ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க மாதந்தோறும் 35 கிலோ இலவச அரிசி வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. சர்க்கரை சுகரை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்துல 500 கிராம் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கோதுமை வந்து 5 கிலோ முதல் அதிகபட்சமா 10 கிலோ வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்றது சொல்றாங்க. இருந்தாலும் அது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இருப்பை பொறுத்து, சில நேரம் மாதம் போனீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோ தான் கிடைக்கும், சில மாதம் 3 கிலோ கிடைக்கும், சில மாதங்கள்ல அவங்களுக்கு அதிகமா இருந்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நகரப்புறங்களா இருக்கட்டும் இல்லைன்னா கிராமப்புறங்களா இருக்கட்டும், அந்த இடத்துக்கு இடம் வந்து கொஞ்சம் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோடைய அளவுகளுமே மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதர பொருட்கள் உங்களுக்கு துவரம்பருப்பு, பாமாயில் வந்து கொடுத்துருவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா கடையில வைக்கக்கூடிய பிற பொருட்கள் இருக்கு இல்லையா, சோப்பு, சீப்பு, கண்ணாடின்னு அவங்க கொஞ்சம் பொருள் வச்சிருப்பாங்க. அந்த பொருட்கள்லாம் நீங்க, ஏன்னா அது மானிய விலை கிடையாது, அது MRP ரேட்ல தான் கொடுக்குறாங்க. ஆனா கம்மி ரேட்ல தான் கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. அதுக்கு தானே நியாய விலை கடை. இருந்தாலும் அங்க வந்து MRP ரேட்டு தான் கொடுக்குறாங்க. அந்த பொருள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்களை வாங்க கட்டாயப்படுத்துறாங்கன்னா நீங்க அவங்க மேல புகார் அளிக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. இதை அப்ளை பண்றது என்ன, AAY ரேஷன் கார்டு அப்ளை பண்றது ஒரு வித்தியாசமான முறை. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த tnpds.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க உங்களுக்கு ரைட் சைட்ல பாத்துட்டீங்கன்னா
ஒரு மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்றது இருக்கும். புதிய குடும்ப அட்டை, அதாவது புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னா நீங்க அந்த இடத்த கிளிக் பண்ணணும். அப்படி நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். நீங்க ஏஏஒய் ரேஷன் கார்டு வேணும், உண்மையிலேயே நீங்க போரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க குடும்ப நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலியில யார் கொடுக்கணும்னா பெண்களுடைய பேரை தான் கொடுக்கணும். இதுல உங்களோட ஆதார் கார்டுல இருக்க மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ஒரே மாதிரி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது கணவர் பெயர், அந்த மாதிரி உங்க ஃபேமிலி டீடைல்ஸ், ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட டீடைல்ஸையும் நீங்க கொடுத்துக்கலாம். ரெண்டாவது நீங்க இதுல போட்டோ நீங்க ரைட் சைட்ல அட்டாச் பண்ணும்போது உங்களுடைய போட்டோவுடைய குவாலிட்டியா இருக்கணும், பாக்குறதுக்கு தெளிவா இருக்கணும், அழகா இருக்கணும். அதே டைம்ல அதுல கெப்பாசிட்டி வந்து பாத்துட்டீங்கன்னா மினிமம் ஒரு 1 MB 2 MB 3 MB குள்ள இருந்து பரவாயில்ல. அவங்க 5 MB வரைக்கும் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதனால அவ்வளவுக்கு நீங்க போகாம உங்களுடைய போட்டோஸை கம்ப்ரஸ் பண்ணி நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க பார்த்து பார்த்து பண்ணணும். அந்த இடத்துல என்னன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க தவறுதல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, தவறா கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப எடிட் ஆப்ஷன் போனால் அது கொஞ்சம் வேலையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க உங்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டீடைல்ஸ் வந்து கேட்கும். அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தின் பேரு, வட்டம், உங்களுடைய தாலுக் பேர் நீங்க போட்டுருவீங்க. அந்த கிராமம்ங்கிறது வந்து வருவாய் கிராமம் அதுல கொடுத்துருப்பாங்க, உங்க லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அம்பத்தூர் ஏ அப்படின்னு நீங்க அங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க உண்மையிலே நீங்க இருக்கிற இடம் அம்பத்தூர் பியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டு வராது. ஐயோ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிட்டேன் வரலன்னா எதனால வரலன்னா இது கூட ஒரு பிரச்சனை இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அஞ்சல் குறியீடு, உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்க போட்டுருவீங்க. உங்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதையுமே நீங்க வந்து அப்டேட் பண்ணிருவீங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப அட்டை, அதை வந்து நீங்க அட்டை தேர்வு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பேர் நீங்க ஹெட் ஆஃப் த ஃபேமிலி போட்டீங்கன்னா அது இங்க கிளியரா ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே நீங்க அதுல மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க 2 ரேஷன் கார்டு, பழைய ரேஷன் கார்டு பேரை ரிமூவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நேமை வந்து அட்டாச் பண்ணுங்க. அதுல வந்து ஹெட் ஆஃப் ஃபேமிலி லிஸ்ட்டுக்கு அடுத்தது வரிசையா நீங்க பண்ணணும். அப்புறம் உங்களுடைய வாரிசுகளுடைய பேர்களையும் டீட்டெயில்ஸையும் நீங்க கொடுத்துடலாம். அட்டை, ரேஷன் கார்டு தேர்வு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குடும்ப அட்டை தேர்வு செய்யும் போது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நீங்க அட்டை தேர்வு செய்யறது கொடுக்கும்போது ரேஷன் கார்டு அரிசி அட்டை அப்படின்றத கொடுக்கணும். நீங்க மாத்தி வந்து நோ கமாடிட்டி கார்டு அப்படின்னா நீங்க லக்ஸரி வாழ்க்கையை வாழ்றீங்க, பென்ஸ் ஆடியில தான் போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருவாங்க, ஈஸியா கொடுத்துருவாங்க. ஆனா அதை நீங்க மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு நோ கமாடிட்டி கார்டு வந்துச்சுன்னா இந்த போர்ட்டல்லையே சேஞ்சஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நீங்க ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் எல்லாம் போய் பார்த்து அதுக்கப்புறம் தான் வாங்க முடியும். தெரியாம நீங்க சுகர் கார்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை தான். ஆதார் மற்றவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து இந்த கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு. அந்த லிஸ்ட்ல நீங்க வந்துருவீங்க. உங்களுக்கு ரேஷன் கார்டு வர்றது தள்ளப்பாடா வழியா பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இந்த அட்டை செலக்ட் பண்ணும்போது ரேஷன் கார்டு அரிசி, அதாவது அரிசி அட்டை அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணி அதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய சர்டிபிகேட்ஸை வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணணும். அதுல வந்து உங்களுடைய குடியிருப்பு சான்றுகள் கேட்டிருப்பாங்க. இதுல முக்கியமா அவங்க இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து 1 or 2 நீங்க கொடுத்தீங்கன்னாலே போதும். நீங்க ஏதாவது ஒண்ணுதான் ஆப்ஷனே. ஆனா நீங்க விஏஓ ஆபீஸ்ல அவங்க வந்து என்கொயரிக்கு வரும்போது ஊருப்பட்ட டாக்குமெண்ட்டை கேட்பாங்க. நீங்க வந்து கேஸ் பில் வச்சிருந்தீங்கன்னா ஆதாரை கேட்பாங்க, ஆதார் வச்சிருந்தீங்கன்னா இபி பில்ல கேட்பாங்க, இபி பில் வச்சிருந்தீங்க அப்படின்னா வாடகை ஒப்பந்த பத்திரம், ஏதாவது ஒண்ணு வந்து உங்களை வந்து இது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் என்ன நீங்க வச்சிருக்கீங்களோ அதை நீங்க வந்து ப்ராப்பரா அப்டேட் பண்ணுங்க. முக்கியமா தயவுசெய்து அந்த கேஸ் பில், எரிவாயு நுகர்வோர் அட்டை இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தயவுசெய்து அந்த கேஸ் பில் அப்டேட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஒரு தனி கொடுத்தனம் போறீங்க அப்படின்னா 2 விஷயம். நீங்க சமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமா கேஸ் வேணும், இல்லைன்னா நீங்க விறகடுப்பு வச்சிருக்கணும். விறகடுப்பு நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் நீங்க கொடுக்கணும். கேஸ் பில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு ப்ரூஃபா மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் சான்றுகளை பதிவேற்றம் செய்தல், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க, என்ன குடியிருப்பு சான்று செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது சூஸ் ஃபைல்ஸ்ல போயிட்டு நீங்க டேட்டாஸை ஃபைல் பண்ணணும். எல்லாமே வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல முக்கியமா உங்களுடைய வருமான சான்று கட்டாயம் வந்து இணைக்கணும். அப்பந்தான் வந்து நீங்க ஏஏஒய்ல வர்றீங்களா இல்ல பிஹெச்ஹெச்ல வர்றீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்க வருமான சான்று அப்ளை பண்ணலன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா என்பிஹெச்ஹெச்க்கு போயிடும். நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க அதை மாத்தணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது
வறுமை கோட்டு கீழே இருக்கிறோம் அப்படின்றத வந்து பிப் நம்பர்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ஊராட்சி நகராட்சிகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டேட்டால எடுத்து உங்களுடைய பேர் இருந்துச்சுன்னா அதை நீங்க ஸ்கராட்ச் எடுத்து அதை நீங்க அட்டாச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க இன்கம் சர்டிபிகேட் வாங்கி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட். இது போக நீங்க இருக்க உங்களுடைய ஆதார் கார்டு, மற்ற என்னென்ன சப்போர்ட் டாக்குமெண்ட் இதெல்லாமே நீங்க வந்து ஃபைல் அப்லோட் இருக்குல்ல, பதிவேற்றம், இதுல வந்து நீங்க அப்டேட் பண்ணி வைக்கணும். நீங்க இன்கம் சர்டிபிகேட் அப்டேட் பண்ணலைன்னா உங்களுக்கு என்பிஹெச் கார்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. எரிவாயு இணைப்பை பதிவு செய்தல். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த எரிவாயு அதாவது கேஸ் இருக்கு அப்படின்றத நீங்க காமிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆனா உங்களுடைய ஆதார் கார்டை போட்டு வெரிஃபை பண்ணின உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு ரேஷன் கார்டு இந்த கேஸ் கனெக்ஷன் இருக்குன்னு. ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க இதை அப்ளை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபேக் டேட்டாஸ் கொடுத்துருக்கீங்கன்னு உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தவறை பண்ணாதீங்க. உங்களுக்கு கேஸ் இருக்குன்னா கேஸ் கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு கெரசின் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க இதை வந்து அவாய்ட் பண்றீங்க. ஆனா அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கொடுத்ததெல்லாம் உண்மைதானான்ற அந்த உறுதிப்படுத்துதலை அதை டிக் பண்ணிட்டு நீங்க பதிவு செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து அப்டேட் ஆகி அங்கே போயிடும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வருவாங்க. வெரிஃபை வந்து எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஏஏஒய் ரேஷன் கார்டு கொடுப்பாங்க. அடுத்த வீடியோவில் முன்னுரிமை ரேஷன் கார்டு, அதாவது பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு வாங்குறது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம்.